தொடங்குகிறார். இன்றைய வாலிப உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ரியல் ஹீரோக்களை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, நாடிக்கொண்டிருக்கிறது. ஃபாலோ தி சினிமா ஆக்டர்ஸ். சினிமா ஆக்டர்ஸையும் நடிகர்களை தலைவர்கள் என்று நினைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, சினிமாவிலே ஒரு நடிகர் ஒரு ஆள் 100 பேரை என்ன செய்வார், அடிப்பார். ஆனா அதே ஒரு ஆள் வந்தால் அவரால் 2 பேரை கூட நேரில் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நம்ம கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணிடலாம், தூக்கி வீசிடலாம். ஆனால் அவர் சினிமாவிலே என்ன செய்வார், ஒரு 10 பேரை அவர் ஒரு ஆளாக என்ன செய்வார், அடிப்பார். அது வெறும் ஒரு இல்லூஷன், ஒரு மாயை, அது ஒரு நடிப்பு. ரியல் ஹீரோக்கள் அவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு விளையாட்டு வீரரை சொல்லலாம், ஒரு தலைவர்களை சொல்லலாம். நான் ஒரு சில ரியல் ஹீரோக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இங்கிலாந்திலிருந்து ஒரு மனிதன் வந்தார், சென்னையிலே வந்து இறங்கினார். சென்னையிலிருந்து இடையன்குடிக்கு காலால் நடந்து சென்றார். நீங்களும் நானும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் மொழிக்கு ஒரு இலக்கணம் அமைத்தார். இடையன்குடி என்கிற ஒரு கிராமத்தை உருவாக்கினார், நர்சிங் கல்லூரியை உருவாக்கினார், பல பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார், ஆலயத்தை கட்டினார், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றினார். ஒரு மனிதன் ஒரு கிராமத்தையே உருவாக்கினான், ஒரு மாவட்டத்தையே உருவாக்கிறார். அங்கே ரியல் ஹீரோ நேரில் ஒருத்தரை கூட என்ன செய்ய முடியாது, அவரால் அடிக்க முடியாது. அது ரியல் ஹீரோ. நான் சொல்வது ரியல் ஹீரோ. நான் சொன்னது வேற யாருமல்ல, மிஷனரி ராபர்ட் கால்டுவெல்லை பத்தி நான் உங்களிடத்தில் என்ன செய்தேன், சொன்னேன். இப்படிப்பட்ட பல ஹீரோக்கள் இருக்கு.